வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் சீரிஸோட 10வது எபிசோட். ரொம்ப பேச முடியாத வீடியோக்களை போயிடலாம் வாங்க. நடுவர் அவர்களே, இந்த விஷயத்தை கேட்ட உடனேதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க எத்தனையோ விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நானும் என் நண்பரும் ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு சாதாரண விஷயமா தான் தெரியும், ஆனா அந்த விஷயத்தை நான் முழுசா சொன்ன பிறகுதான் அது பெரிய விஷயம் நீங்க நினைச்சுப்பீங்க. நானும் என் நண்பரும் ஒரு விஷயமா வெளியூர் போயிட்டு இருந்தோம். அப்ப எங்க மாமா எதிர்க்க வந்தாரு. அவர்கிட்ட மாமா என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ஒரு முக்கியமான விஷயமா போறேன், நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன்னு போயிட்டாரு. சூப்பரா செல்லம். அதுக்கப்புறம் விஷயம் பேசி இவ்வளவு நேரம் பேசிட்டு விஷயத்தையே சொல்லல. ஆவரேஜ் யூடியூபரோட டால்கிங் ஸ்கில், அதாவது ஒரு விஷயமே இருக்காது, அது இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றியே விஷயம்னு சொல்லியே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கிடப்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இது ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் இது ஒரு விஷயமாவே இம்மா நேரம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதான் யூடியூபரோட ஸ்கில். அதை மாஸ்டர் பண்ணிட்டாக்கா யூடியூபே முழுசாக கற்றுக்கிற மாதிரி தான். இவர் ஸ்கில்லை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். When you finally saved 200 in your account but bank detected it for maintenance charge. இதாச்சும் பரவாயில்ல, மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு நான் யூஸே பண்ணாத ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜ் போட்டான். அதுவும் நான் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருந்த காசு. போன மாதம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்ததுனால தான் வீடியோ வராமல் இருந்துச்சு நிறைய. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ புடிங்கிருப்ப போட பாத்திர கடைக்காரர் தானுங்க பாய். பாத்திர கடையெல்லாம் மூடிட்டு வைங்க. போன் ராங் நம்பர் லோலாயா பண்ணிட்டு தெரியுறீங்க. ஐபோன்ல புடிச்ச இப்ப நம்பர் பிடிக்கிறேன் பாரு, லோலாயா குறியா பண்ணிட்டு இருக்கிறீங்க. கமெண்ட்ஸ் எங்கே போடுறா ரெயின் கம்பெனி. இந்த கம்பெனிக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னு எனக்கு இப்போதான்டா தெரியுமே. குளிக்கிற சோப் ஒரு சிம் விம் லிக்விட். பாத்திரங்கள் சுத்தமாக விம்பார். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகு கொட்ட தெரிக்கு. மிக முக்கியமான விஷயம், மிருகங்களுக்கு இருக்கிற வசதி மனிதர்களுக்கு இல்ல. அதுதான் என்ன அதுதான் எங்கேயாவது நாய்க்கு வந்து பிரசவ ஆஸ்பத்திரி பாத்துருக்கீங்களா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. வெல்கம். சவுண்ட் டிசைனர்ஸ் ப்ளீஸ் ஒரு பேபி சவுண்ட்னா புதுசாக ரெக்கார்ட் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு லைப்ரரியிலேருந்து போடுங்க. அந்த பேபி கிரையிங்கே உங்களுக்கு 1 minute 2 minute ரெக்கார்டிங் இருக்கும், ஆனால் எக்ஸாக்டா அதே போடுறாங்க. இந்த எஸ்எஃப்எக்ஸ்க்கு எப்படின்னாக்கா இன்னொரு எஸ்எஃப்எக்ஸ் ஒன்று பார்த்தேன், ஸ்க்ரீமிங் எஸ்எஃப்எக்ஸ். மீமுக்கு போடுற எஸ்எஃப்எக்ஸ் அதை போயிட்டு படத்தில் போட்டு வச்சுருந்தாங்க பாரு. அந்த கிளிப் இருந்துச்சுன்னா போட்டு விட்றாங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. இதில் என்ன ஒன்றுனாக்கா, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வர பிஜிஎம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஏஆர் ரஹ்மானோட படம் தான். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஆஃப்டர் எ லாங் ட்ரைனிங் ஃபைனலி ஏபிள் டு ஃப்ளை எ ட்ரோன். அடியா அருமைடாங்க புண்டை. அதுல போனா லாரி போக மாட்டேங்குது கேன புண்டை. இதுக்கு மேலே ட்ரோன் ஓட்ட கற்றுக்குனா என்ன, கற்றுக்காமல் இருந்தா என்ன, அதான் ட்ரோனே போயிடுச்சே. ஹலோ மேம், முருகன். ஹலோ முருகனா? இல்லையா, நாங்க ஜியோல இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்க மேடம். உங்க ஜியோ நம்பர் 608089. சொல்லுங்க. 638080. அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு, ரீசார்ஜ் மட்டும் குயிக்கா பண்ணிக்கோங்க. எப்படி கரெக்டா சொல்றீங்க நம்பர்? அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கேன். அதான் எப்படி கரெக்டா சொன்னீங்க? எப்படின்னா எங்களுக்கு வந்துருக்கு, கரெக்டா சொல்லிருக்கோம். வந்திருக்கா? ஆமா, ஆப்ல வந்திருக்கு நம்பர். உங்க நம்பர், உங்க பேரு, உங்க ஆல்டர்னேட் நம்பர் எல்லாம் வந்திருக்கு. ரீசார்ஜ் மட்டும் சீக்கிரமா பண்ணிக்கோப்பா. இது உன் நம்பரா? என் நம்பர் இல்ல, வேற ஏன் நம்பரு? போன் நம்பர். இதேமாரி உங்களுக்கும் ஃபோன் பண்ணாங்கனாக்கா ஒரே வார்த்தை சொல்லுங்கள், 40 செகண்ட் தானே உங்களுக்கு வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்களே கம்முன்னு இருப்பாங்க. என்ன ப்ரோ அவங்களோட ஒர்க் தானே ப்ரோ அப்படின்றீங்கனாக்கா, ஓகே அவங்களோட ஒர்க்கு தான், ஆனால் வண்டி டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கேன், அவங்க பாட்டுட்டு ஏதோ அட்டன் பண்ணி அவங்க பாட்டுன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
நம்மளும் பேச விடுறதால பேசி முடிச்சோன்னே டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க காலை. கரெக்டாக 41 செகண்ட்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக பேசுவாங்க, 41 செகண்ட் அவங்களே கட் பண்ணுறாங்க. சரிங்க சார் வச்சுருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் வெறுப்பாகுது. நம்ம என்ன சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்றுமே தெரியாமல் அவங்க வாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரியே தான் ஒரு வாட்டி வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது பேசி கடுப்பாகி போச்சு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட ₹1 இருக்கா? ₹1 வேணுமா? ₹10 ₹1 இல்லையா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? அந்த ₹10 இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் ₹100. ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. Few moments later. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு ₹1000 மேம். அமௌண்ட்னா வேணும். பிடிக்குமா? நீங்க எந்த ஊரு? காரைக்குடி. ஓகே, நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. Thank you so much. வெச்சுக்கோங்க. மேம் இது டாஸ்க் தான். ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். 500 நீங்க வச்சுக்கோங்க, 500 ஹெல்ப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்து சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? கண்டிப்பாக கேட்கும். உனக்கு அறிவு இருக்கா? மூளையும் அடிக்க போயிடுச்சா என்ன? ஏதாச்சும் சொல்லலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் நம்மளோட ரெசல்யூஷன் அப்படி இருக்கே. இருங்கடா, உங்களை எல்லா வீடியோவும் போட்டு வந்துட்டு பார்த்துக்கிறேன். பொறுமையே பெருமை. எத்தனை வீடியோ போயிட்டுருக்குன்னு வேறு தெரியலையே. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு கனலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் சாய். Until then, goodbye.